வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவாக சித்தர் இடைக்காடருடைய இடைக்காடர் காப்பு என்ற பாடலை சிந்திக்கலாம். இடைக்காடர் காப்பு. ஆயனராய் அவதரித்து சித்தராக உருதரித்து அவலைகளுக்கு அருளளிக்கும் கோனார் பெருமானே, ஓடுகின்ற கிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்த பரந்தாமன் அவதாரமே, கண் திறக்க மண் சிறக்க கடைக்கண் திறந்து காப்பீர் இடைக்காடர் சுவாமியே, வாழ்க வளமுடன். ஆயனராய் இடையர் குலத்தில் தோன்றி ஆடுகளை மாடுகளை மேய்க்கும் ஒருவராக நீங்கள் அவதரித்து சித்தராக உருதரித்து இறை நோக்கி உங்களுடைய உயிரை உணர்ந்து சித்தத்தை உணர்ந்த சித்தராக மாறிப்போனீர்கள். அவ்வாறு மாறி உலகத்தில் உள்ள அபலைகளுக்கு அருள் பாலிக்க பெருமானாக அவதாரம் செய்த கோனாரே, ஓடுகின்ற கிரகங்களை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும் கோள்களை நாட்டிலே வந்த பஞ்சம் போக்க வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்கள் வந்த அந்த இடத்தில் அவர்களுக்கு மயக்கப்பால் அளித்து மயங்க வைத்து கோடுகளை வரைந்து எந்தெந்த நிலையில் இந்த கிரகங்கள் இருந்தால் நாடு சுபிட்சம் அடையும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கோடு போட்டு படுக்க வைத்து நாட்டை சுபிட்சம் பெறச் செய்த பரந்தாமனின் அவதாரம் நீங்கள்தான். கண் திறக்க உங்களுடைய அந்த கண் ஞான கண்ணை நீங்கள் திறந்து அந்த அறிவு கண் மூலமாக ஆற்றலை பாய்ச்சிய அந்த நிலை மண் சிறந்தது, அந்த நாடு சிறந்தது, செழிப்பு அடைந்தது. அவ்வாறு அனைவரையும் நீங்கள் கடைக்கண் பார்வையாக திறந்து காப்பளிக்க வேண்டும் இடைக்காடர் சாமியே என்று அவருடைய காப்பு பாடலை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த இடைக்காடர் சித்தர் அவர்களுக்கும் குரு வழியாக இப்பாடலின் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.